எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்து சும்மா எல்லாமே ப்ரேஸ்லெட்டாகவே செய்கிறோமே அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது எனக்கு வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு நெக்லஸ் செய்யலாம், கழுத்தை ஒட்டி போடுவோம்ல. இப்போ வந்து ஓணம் வருது, அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஏதாவது நெக்லஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கும்போது பியோர் பீட்ஸையும் அந்த கோல்டன் கலர் சின்ன சின்ன பீட்ஸையும் வச்சுட்டு நம்ம ஒரு ஓணம் லுக்கில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன். ஓணம்னா மோஸ்ட்லி எல்லோரும் வந்துட்டு கோல்டும் ஒயிட் கலர் மிக்ஸ்டு தானே போடுவாங்க. அதனால அந்த கலர் காம்பினேஷன் எடுத்துட்டு நெக்லஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். செய்யும்போது ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அது நான் இப்படி நவுட்டுறதுக்குள்ளே அது ஒரு சைடு போயிடுது. ரொம்ப பொறுமையாக உட்காந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் போக போக வந்துட்டு ஈஸியாகிடுச்சு. ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படி எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் என்னோடய கழுத்து சைஸ் எடுத்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் எப்படி சொல்கிறது, லுக் வந்து கம்ப்ளீட் லுக் முடித்த உடனே அழகாக இருந்தது. அதை வந்து நீங்கள் பொறுமையாக லாஸ்ட்டில் பாருங்கள். இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, கிளியராக வீடியோ இல்லை. ஏன் அப்படின்னா நான் தான் வீடியோ எடுக்கணும் தனியாக. அதனால் கொஞ்சம் கிளியராக இல்லை. உங்களுக்கு கிளியராக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளியராக வீடியோ ஒன்று போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியா கொடுங்க. என்ன காம்பினேஷனில் ஜுவல்லரி மேக் பண்ணலான்னு சொல்லுங்கள். அப்புறம் வேறு டிஃப்ரெண்ட்டாக என்ன ஜுவல்லரி மேக் பண்ணலான்னு சொல்லுங்கள். இனி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சு அந்த ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சுத்தாங்க அப்படிங்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கம்மியான ரேட்டுக்கே நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் எங்கிட்ட கொடுக்கலாம். நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்றுவோம். குறைஞ்ச ரேட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நாங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு எப்படி மேக் பண்ணேன் அப்படின்னா, அந்த காப்பர் வயர் இருக்குல்ல, அதை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சைடு இருக்கும்ல, அந்த சைடில் வந்து ஃபஸ்ட்டு பீட் போட்டுக்கிட்டேன். அதாவது பியோர் பீட் ஒன்று போட்டுக்கிட்டேன். அடுத்த சைடில் இன்னொரு பியோர் பீட் போட்டேன். அப்போ 2 பியோர் பீட் கீழே வந்துருமா. வந்ததுக்கப்புறம் 2 இதையும் சேர்த்து அந்த கோல்டன் கலர் பீட்ஸை போட்டுட்டேன். அப்படி போட்டோன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். இதையே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு அளவு வரைக்கும். ரிப்பீட் பண்ணதுக்கப்புறம் ஜம்பிங் போட்டுட்டு அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நெக்லஸ் வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி ஆயிரும். அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறையா பேருக்கு இதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, செய்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. அப்படி உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிட்டு அப்படின்னா அதை விட்டுறாதீங்க, நீங்கள் செய்யுங்க, சரிங்களா? உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேவா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபைனல் லுக். டாட்டா.